இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். தோணும் போதெல்லாம் படம் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குற நாம நேத்திக்கு ஆகஸ்ட் 14 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல கூலின்ற படத்தை வெளியிட்டாங்க. இந்த படம் அவரோட டைரக்ஷன் மாதிரி இருக்குதா இல்ல என்ன மாதிரி எனக்கு இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தோணுது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். சைமன் அப்படின்றவர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் தேவான்றவர் ஒரு மேன்ஷன் நடத்திட்டு இருக்காருங்க. தேவாவும் அப்புறம் ராஜசேகர் ரெண்டு பேரும் 30 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா திக் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. இப்ப ரொம்ப வருஷம் கழிச்சு ராஜசேகர் இறந்துட்டாரு அப்படின்ற தகவல் வந்ததுக்கு அப்புறம் களத்துல இறங்கி தேவா என்ன பண்றாரு அப்படின்றதான் இந்த படத்துடைய என்டையர் ஸ்டோரி. அவன் உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம், ஆனா அவன் எனக்கு நண்பன். ஒரு சில படங்கள் நம்ம ட்ரெய்லரை பார்க்கும் போதே அந்த ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிடுவாங்க. ஒரு டைலாக் மூலயமாவோ ஒரு காட்சி மூலயமாவோ அந்த காட்சி எப்படி படத்துல இடம்பெறும், நம்ம நினைச்ச மாதிரி இடம்பெறுமா அப்படின்ற ஒரு ஈர்ப்பு நமக்கு இருக்கும் இல்லையா. ஸோ அதை இந்த படத்துல ஒரு சீன் 100% எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த படத்துல ஃபைட் சீன் ரத்தம் தெரிக்கிற மாதிரியான காட்சிகள் அதிகமா கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் இந்த படம் ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சென்டிமெண்ட் காட்சிகளும் இந்த படத்துல அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா எழுதப்பட்ட ஒரு சென்டிமெண்டா இருந்தது. ஒரு கேரக்டர் எப்ப ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்னு ஏங்குற அளவுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ கிளைமேக்ஸ்ல பார்க்கும்போது உங்களுக்கே ஃபீல் ஆகும். அது போக சுத்தியாசன், சத்யராஜ். ஸோ சுத்தியாசன் சத்யராஜ் மேல எந்த அளவுக்கு ஒரு அன்பு வச்சிருக்கிறாங்க அப்படின்றதாகட்டும், இல்ல ஷோபின் அப்படின்ற ஒரு டான்ஸ்லாம் சும்மா வேற லெவலில் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துல எப்படி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அவரோட கேரக்டரை நல்லா ஸ்ட்ராங்கா எழுதியிருக்காங்க. நல்ல ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட கொண்டு போயிருப்பாங்க. எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமான எதிர்பாராத ஒரு கதாபாத்திரமா கொடுத்திருந்தாங்க. இந்த ட்ரேஸே இல்லாம தூக்க முடியும் தெரிஞ்சா லோகேஷ் கனகராஜ்கான ஒரு படமா இருக்கா இல்ல ரஜினியான ஒரு படமா இருக்கா அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பொதுவா லோகேஷ் படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபார்முலாலாம் வச்சிருப்பாரு இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த படத்தை வச்சிருக்காங்க. அது போல இந்த படம் மெயினா ரஜினி ஃபேன்ஸ் தூக்கி கொண்டாடுறதமா இந்த படம் இருக்கு. இவருக்கு 75 வயசு ஆயிருக்கா அப்படின்றத டவுட் ஆகிற அளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரஜினி அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காருங்க. ஏன்னா ஒரு 40 பிலோ இருக்கக்கூடிய ஒரு பர்சன் பண்றக்கூடிய ஃபைட் சீன் ஆகட்டும், இல்ல டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. ஏற்கனவே ஒரு ஆடியோ லான்ச்ல சாண்டி பார்த்து எனக்கு டான்ஸ் கொடுங்க, எனக்கு ஏற்கனவே வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவரு சும்மா தமாசுக்கு தான் அப்படி சொல்லிட்டு இருக்காரு இல்லையா. படம் பாருங்க, 75 ஏஜ் ஆன மாதிரியே இருக்காது. ஒரு யங் மேன் எப்படி ஸ்கிரீன்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாரோ அதே மாதிரியே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இது போக இந்த படத்துல நாகார்ஜுனா, உபேந்திரா. நாகார்ஜுனாவுக்கு ஒரு மெயினான கேரக்டர் கொடுத்துருக்காங்க. உபேந்திரா அவருடைய கொடுக்கப்பட்ட கேரக்டரை நல்லாவே நல்லா மாசா கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரியே அமீர் கான் அவரும் நல்லா பண்ணியிருந்தாருங்க. சுத்தியாசனை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்துல வராங்க. ராஜசேகருடைய பொண்ணா தான் அவங்க வராங்க. ஸோ அப்ப சத்யராஜோடைய பொண்ணுங்க சுத்தியாசன். இப்ப இந்த படத்துல அவங்களுடைய கேரக்டர் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஃபீல் ஆகுது. கரெக்டான லெவல்ல கேரக்டர் லோகேஷ் கனகராஜ் கொடுத்துருந்தாரு. அண்ட் பாடலை பொறுத்த வரைக்கும் மோனிகா பாடல் அந்த பாட்டுக்காக தான் பூஜா ஹெட்டேஜ் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு சீன் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி பாட்டுக்கு முன்னாடி யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் நேம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் சிட்டுக்கு வைப் நல்லா இருந்தது. மெயினா அந்த படத்துல பவர் ஹவுஸ் தான் பல இடங்கள்ல யூஸ் பண்ணியிருந்தாங்க. அனிருத்தோடைய பேக்ரவுண்ட் மியூசிக் சொல்லவே தேவையில்ல. ஒரு நடிகருக்காக எந்த மாதிரி பிஜிஎம் பொதுவாக கம்போஸ் பண்ணுவாரோ அதே மாதிரியே அந்த படத்துல தாறுமாறா அவருடைய ஒர்க் பெர்ஃபெக்டா பண்ணியிருந்தாரு. படத்துல மெயினா சொல்லக்கூடிய விஷயம் மேக்கிங். ஃபைட்டிங் சீன்ல அவங்க கன்சியூம் பண்ண அந்த ஆங்கிள் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. மெயினா அந்த மேன்ஷன்ல நடக்கக்கூடிய போர்ஷன் சென்டர்ல பாதை இருக்கும் இல்லையா. ஸோ அந்த வராண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அதை
உடையிற மாதிரியான ஒரு காட்சிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் இப்படி கேமரா மூவது, இங்கிட்டு கேமரா மூவர் ஆங்கிள் வந்துட்டு எனக்கு பர்சனலி ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கு தகுந்த மாதிரியே இந்த படத்தில் வந்து சினிமோட்டோகிராஃபிக்கு ஏற்ற மாதிரி எடிட்டர் அவருடைய ஒர்க் வந்து பிலிவின் ராஜ் வந்து நல்லாவே பண்ணி கொடுத்துருந்தாருங்க. ஆன் த ஹோல் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, ஒரு பக்காவான ஒரு கமர்ஷியல் மூவி நீங்கள் இந்த வீக்கெண்ட் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ நிறைய ஷோஸ் வந்து புக் ஆகிட்டு இருக்குது.